வணக்கம். 2009 மே மாதம். இலங்கை வரலாற்றுல யாராலையும் அவ்வளவு எளிதா கடந்து போக முடியாத ஒரு காலகட்டம். இன்னைக்கு நாம முள்ளிவாய்க்கால் பத்தின வரலாற்று தரவுகளை எந்தவித சார்பும் இல்லாமல் ரொம்ப தெளிவா அலச போறோம். ஒரு சாதாரண சிறிய கிராமம் எப்படி ஒட்டுமொத்த உலகின் கவனத்தையும் ஈர்த்தது, அதோட உலகளாவிய தாக்கம் என்ன அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம். இன்னைக்கு நாம பார்க்க போற விஷயங்கள் இதுதான். முள்ளிவாய்க்காலோட வரலாற்று அறிமுகம், அறிவிக்கப்பட்ட பாதுகாப்பு வலயம், மே 2009 நடந்த மனித பேரவலம், 30 வருட போரின் முடிவு, அப்புறம் இது உலக அளவுல எப்படி நினைவு கூறப்படுது, இப்படி ஒரு கட்டமைக்கப்பட்ட காலவரிசைப்படி நம்ம தொடர்ந்து பார்க்க போறோம். முதல்ல முள்ளிவாய்க்கால் இந்த இடத்தோட வரலாற்று அறிமுகத்தை பார்ப்போம். முள்ளிவாய்க்கால் அப்படிங்கிறது உன்னிலை எந்த இடம் தெரியுமா? இது இலங்கையோட வட மாகாணத்துல முல்லைத்தீவு மாவட்டத்துல அமைஞ்சிருக்கிற ரொம்ப சின்ன அமைதியான ஒரு கடற்கரை கிராமம். ஆனா 2009 ஈழப்போரோட இறுதிக்கட்டம் இங்க நடந்ததால ஒட்டுமொத்த வரலாற்றோட கவனமும் இந்த இடத்துல மேல திரும்பிச்சு. ரொம்ப சாதாரண ஒரு கிராமம் திடீர்னு ஒரு போரோட வரலாற்று மையமா மாறினது எவ்வளோ பெரிய விஷயம்னு யோசிச்சு பாருங்க. அடுத்து பாதுகாப்பு வலயம். பல்லாயிரக்கணக்கான மக்கள் ஏன் இந்த ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு கட்டாயமா தள்ளப்பட்டாங்க அப்படிங்கிற சூழ்நிலையை இப்ப பார்க்கலாம். இங்க தான் ஒரு மிகப்பெரிய ஆனா ரொம்பவே வலிக்கிற ஒரு முரண்பாடு இருக்கு. ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா முள்ளிவாய்க்கால் பகுதியை பொதுமக்களுக்கான பாதுகாப்பு வலயம்னு இலங்கை அரசாங்கம் அதிகாரப்பூர்வமா அறிவிக்கிறாங்க. ஆனா களத்துல நிஜமான நிலைமை எப்படி இருந்துச்சு? இலங்கை ராணுவத்துக்கும் விடுதலை புலிகளுக்கும் நடுவுல மிக கடுமையான மோதல்கள் நடந்துகிட்டு இருந்துச்சு. அந்த போர்ல மாட்டிக்கிட்ட பல்லாயிரக்கணக்கான மக்கள் எப்படியாவது உயிரை காப்பாத்திக்கணுங்கிற ஒரே நோக்கத்துக்காக அடைக்கலம் தேடி இந்த பாதுகாப்பு வலயம்னு சொல்லப்பட்ட இடத்தை நோக்கி ஓடி வந்தாங்க. இப்போ நாம 2009 மே மாதம் நடந்த அந்த துயரமான நிகழ்வுகளுக்கு வருவோம். இது பொதுமக்களின் உயிரிழப்புகளால் வரையறுக்கப்பட்ட ஒரு மனிதப் பேரவலம். இந்த தாக்குதல்களோட வீரியத்தை நாம கண்டிப்பா கவனிக்கணும். மக்களுக்கு பாதுகாப்பான இடம்னு அரசாங்கத்தால அதிகாரப்பூர்வமா அறிவிக்கப்பட்ட அதே முள்ளிவாய்க்கால் பகுதியில தான் அடுத்தடுத்து கனரக பீரங்கி தாக்குதல்கள் நடத்தப்பட்டுச்சு. அது மட்டும் இல்லாம வான்வழி தாக்குதல்களும் தொடர்ச்சியா நடந்துச்சு. இதோட விளைவு, தங்களை காப்பாத்திக்கலான்னு அங்கே நம்பி வந்த பல்லாயிரக்கணக்கான அப்பாவி மக்கள் இந்த தாக்குதல்கள்ல கொல்லப்பட்டாங்க. உயிரை காப்பாத்துன்னு மக்கள் நம்புன அந்த இடமே அவங்களுக்கு அழிவை கொடுக்கிற களமா மாறிப்போனதுதான் வரலாற்றின் பெருந்துயரம். இந்த துயரத்தோட ஆழத்தை முழுமையா உணர்ந்துக்க இத சர்வதேச பார்வையில நாம அணுகணும். ஐக்கிய நாடுகள் சபையும் சரி, சர்வதேச மனித உரிமை அமைப்புகளும் சரி, மே 2009 நடந்த இந்த தாக்குதல்களை அந்த போரோட மிக கொடூரமான மனித பேரழிவா அதிகாரப்பூர்வமா அடையாளப்படுத்தியிருக்காங்க. அடுத்த பகுதி 30 வருட போரின் முடிவு. இராணுவ நடவடிக்கைகளின் உச்சகட்டத்துக்கும் அதன்பின் அந்த பிராந்தியத்தின் வரலாற்றையே மாத்தின அரசியல் அறிவிப்புகளுக்கும் நாம் இப்போ நகருவோம். இந்த நிகழ்வுகளை நாம் அப்படியே காலவரிசைப்படி பார்த்தோம்னா எப்படி ஒன்றன் பின் ஒன்றா நடந்துச்சுன்னு ரொம்ப தெளிவா புரியும். மே 2009க்கு முன்னாடி மக்கள் கடுமையான போர்ல இருந்து தப்பிக்க பாதுகாப்பு வலயங்களை நோக்கி நகர்ந்தாங்க. ஆனா மே 2009ல முள்ளிவாய்க்கால்ல நடந்த பீரங்கி மற்றும் வான்வழி தாக்குதல்கள்ல மாபெரும் அளவுல பொதுமக்கள் உயிரிழந்தாங்க. இறுதியா மே 18, 2009 அன்னைக்கு விடுதலை புலிகள் அமைப்பின் தலைவர் வே. பிரபாகரன் அவர்கள் முள்ளிவாய்க்கால்ல கொல்லப்பட்டதா இலங்கை அரசாங்கம் அதிகாரப்பூர்வமா அறிவிச்சாங்க. இதுதான் அந்த துயரமான நிகழ்வுகளின் உச்சகட்டமா அமைஞ்சது. 30 இது ஏதோ ஒரு சாதாரண எண் இல்லைங்க. 30 வருஷம், கிட்டத்தட்ட 3 தசாப்தங்களா அந்த மண்ணுல நடந்துகிட்டு இருந்த ஈழப்போர் முள்ளிவாய்க்கால்ல நடந்த இந்த இறுதிக்கட்ட நிகழ்வுகளுக்கு பிறகுதான் முழுமையா முடிவுக்கு வந்துச்சு. ஒரு நீண்ட நெடிய போரோட முற்றுப்புள்ளி இந்த 30ங்கிற எண்ணுக்குள்ள அடங்கியிருக்கு. இறுதியா உலகளாவிய வரலாற்று நினைவேந்தல். ஒரு குறிப்பிட்ட இடத்துல நடந்த இந்த வரலாற்று துயரம் இன்னைக்கு உலக அளவுல எப்படி நினைவு கூறப்படுதுன்னு விரிவாக பார்ப்போம். அந்த சின்னச்சிறிய கடற்கரை கிராமத்துல தங்களோட உயிரை இழந்த அப்பாவி பொதுமக்களின் நினைவா இன்னைக்கு உலகம் முழுக்க இருக்கிற தமிழர்கள் ஒவ்வொரு வருஷமும் மே 18ஆம் தேதிய ஒரு துக்க நாளா அனுசரிக்கிறாங்க. இத முள்ளிவாய்க்கால் நினைவு நாள் அல்லது முள்ளிவாய்க்கால் இனப்படுகொலை நினைவு நாள்னு சொல்றாங்க. வரலாற்றின் பக்கங்கள்ல பெருவழியோடு பதிமான அந்த நாளை மக்கள் இன்னைக்கும் மறக்காம உலகெங்கிலும் நினைவு கூர்ந்துட்டே இருக்காங்க. இந்த வரலாற்று அலசலோட முடிவுக்கு நாம வந்துட்டோம். விடைபெறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஆழமா சிந்திக்க வேண்டிய ஒரு கேள்வியை விட்டுட்டு போக விரும்புறேன். பல தசாப்தங்கள் கடந்தும் ஒரு சாதாரண கடற்கரை கிராமத்தோட நினைவு உலகெங்கிலும் இருக்கிற மக்களோட வரலாற்று உணர்வை எப்படி தொடர்ந்து உயிர் போட வச்சிருக்குன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. முள்ளிவாய்க்கால்ல நடந்த அந்த அழியாத நினைவுகள் வரலாற்றை எப்படி பாதுகாக்குதுன்னு சிந்தியுங்க. இந்த தரவுகள் உங்களுக்கு ஒரு தெளிவான வரலாற்று புரிதலை கொடுத்துருக்கோன்னு நம்புறேன். நன்றி.